செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் மேம்பாலம் பணிக்கு 3 வாரங்களில் தீர்வு. காங்கிரஸ் எம்பி செய்தியாளர் சந்திப்பில் பேட்டி. கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் எம்பி கோபிநாத் கடந்த திங்கட்கிழமை மாலை அன்று ஓசூரில் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: ஓசூர் மாநகராட்சி பேருந்து நிலையம் எதிரில் பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உயர்மட்ட மேம்பாலம் கடந்த மாதம் 21ஆம் தேதி பழுதாகி ஒரு அடி அளவிற்கு விலகியது. இதனால் பாதுகாப்பு கருதி பாலத்தின் வழியாக பெங்களூர் செல்லும் கார் போன்ற வாகனங்கள் மட்டுமே பாலத்தின் மீது அனுமதிக்கப்பட்டு கனர வாகனங்கள் அனைத்தும் மாற்று பாதையில் திரும்பி விடப்பட்டுள்ளன. இதனால் தினமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த மேம்பால பணிகள் குறித்து நானும் கலெக்டர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை அழைத்து பேசியதின் விளைவாக தற்போது சீரமைப்புகள் பணிகள் நடந்து வருகிறது. இந்த மேம்பாலம் கட்டப்பட்டு 25 ஆண்டுகள் ஆகிறது. இதனால் தற்போது பாலத்தின் அடியில் உள்ள பேரிங் மாற்றுவதற்கு இன்னும் 6 மாத காலம் அவகாசம் உள்ளது. ஆனால் அதற்கு பேரிங் பழுதாகியதால் பாலம் விலகியுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு கனர வாகனங்கள் குறைவாக இருந்த இந்த நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கர்நாடகா, மும்பை, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இந்த பகுதியில் இருந்துதான் அதிக பாரம் ஏற்றி செல்லும் கனர வாகனங்களால் இந்த பேரிங்குகள் வீக் ஆகி உள்ளது. குறிப்பாக சொல்ல போனால் 25 டன் 30 டன் கொண்ட வாகனங்கள் மட்டுமே செல்ல வேண்டிய அளவில் இருக்க வேண்டியது பாதையானது தற்பொழுது 60 டன் 70 டன் கொண்ட கனர வாகனங்கள் செல்கின்றன. இதனால் அதிக லோடு ஏற்றி செல்லும் லாரிகள் மூலமாக பாரத்தை தாழ முடியாமல் பேரிங்குகள் வீக் ஆகியுள்ளது. இந்த நிலையில் பாலத்தில் உள்ள பேரிங்குகளை மாற்றுவதற்கு புதியதாக 4 பேரிங்குகளை ஹைதராபாத் பகுதியில் உள்ள நிறுவனத்திற்கு அதிகாரிகள் ஆர்டர் செய்துள்ளனர். இந்த பேரிங் தயார் செய்யப்பட்டு ஓசூரிற்கு வருவதற்கு 2 வாரம் ஆகும். ரிப்ளேஸ்மெண்ட் செய்யவும் 1 வாரம் ஆகும். எனவே 3 வாரங்களில் பணிகளை முடிப்பதற்கான முழு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். இதில் பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே மேம்பாலம் பணிகளுக்கு 20 நாட்களில் தீர்வு கிடைத்து விடும். அதுவரை பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். ஓசூர் அருகே உள்ள கிளமங்கலம், ராயக்கோட்டையில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் பகுதிகளில் நான் ஆய்வு செய்ததில் கழிவறை மற்றும் குடிநீர், பயணிகள் அமர்வதற்கும் மேற்கூரைகள் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அங்கு இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இது குறித்து ரயில்வே அதிகாரியிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உள்ளேன். மாரண்டலில் இருந்து ஜோலார்பேட்டை செல்வதற்கான ஒரு ரயில்வே தடமும், அதே போன்று ராயக்கோட்டையில் இருந்து பூவத்தி, ஆலப்பட்டு வழியாக ஜோலார்பேட்டை செல்வதற்கு ரயில்வே பாதை பார்த்துள்ளோம். ஆனால் ஆலப்பட்டி என்னும் இடத்தில் ஒரு மலைப்பாதை உள்ளதால் அந்த இடத்தில் ஒரு சிக்கல் உள்ளது எனவும் இதனால் இது காலதாமதமாகலாம் எனவே அவர் தெரிவித்தார். மற்றும் ஓசூர் ஜோலார்பேட்டை ரயில் திட்டம் கொண்டு வர மத்திய அமைச்சர் மற்றும் அதிகாரியுடன் பேசி முழு மூச்சாக இருந்து பாடுபட்டு வருகிறேன். இந்த திட்டம் குறித்து இதுவரை இருந்த 17 எம்பிக்களும் முயற்சி எடுத்து குறிப்பிட்டதாக என அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சின்னகுட்டப்பா, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் செயற்குழு உறுப்பினர் நீலகண்டன், மாநில சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் சாதிக்கான், ஓசூர் சட்டமன்ற பொறுப்பாளர் மைசா அக்பர், குந்துக்கோட்டை முனியப்பா, சிறுபான்மை மாவட்ட தலைவர் ஜே அக்பர், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பின்கா தாஜா ராஜப்பா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். மிஞ்சில் போனா இன்னும் அடிஷனல் 1 வீக் ஆகும். ஸோ வித்தின் 4 வீக்ஸ் அந்த ப்ராப்ளம் வில் ஷார்ட் அவுட் சால்வ் ஆகிடும். அதுவரை பொதுமக்களுக்கு ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள், பொதுமக்களோட கோஆபரேஷன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டிராஃபிக் கன்ஜெஷன் நிறைய இருக்குது. தட் இந்த ஹைவேஸ் நடக்கிறதுனால ஸோ நாமளும் பொதுமக்களுக்கு ஒரு அப்பீல், தயவுசெய்து நம்ம எல்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட் கொடுக்கணுன்ற ஒரு வேண்டுகோள். இப்போ இந்த இன்ஸ்பெக்ட் பண்ண பார்க்கும்போது கிளமங்கத்தில் ஸ்டேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப மோசம் மீன்ஸ் தெர் இஸ் நோ வோட் எக்ஸ்பிரஸ். கிளமங்கலம் ஸ்டேஷன் தான் அப்படி இருக்கணுமான்ட்டு அதுக்கு முந்தி போய் ராயக்கோட்டை பார்த்தா ராயக்கோட்டா போலீஸ் ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் மோசமாக இருக்குது.
உடனடியாக அந்த கன்சர்ன் அதிகாரிகளை ஃபோனில் தொடர்பு போது அவங்க சொன்னாங்க, இல்லை சார் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம், இன்னும் மேலே இந்த ஃபண்ட்ஸ் வரல, கண்டிப்பாக வந்துடும், நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம். எப்போ அனுப்பிச்சிங்க? நான் 6 மாதம் ஆச்சு அனுப்பிச்சு. உடனடியாக அந்த ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை பண்ணலன்னா காங்கிரஸ் சார்பில் பெரிய போராட்டம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக ராய்கோட் ரயில்வே ஸ்டேஷன், அதே போல் கிளமங்கலம் போலீஸ் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுமே பண்ணோம். ஏன்னா பேசிக்கான அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ரெண்டாவது வந்து தண்ணி பத்தன். உடனடியாக அரசாங்கம் இதில் கவனத்தை செலுத்தி இருக்கிற ஸ்டேஷன்ஸில் நாங்கள் டெவலப் பண்ணணும். உடனடியாக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு ஆஸ் வெல் அஸ் வாட்டர் ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இது பண்ணிட்டு மட்டும் இல்லாமல் கன்சர்ன் அதிகாரிகள் லெட்டர் கொடுத்து ஃபோன் தொலைபேசியில் பேசியிருக்கிறோம். அப்புறம் 21ஆம் தேதியிலேருந்து பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆகுது. நிச்சயமாக பார்லிமெண்ட்டில் இந்த கவனத்துக்கு எடுத்து சொல்லி இந்த பிரச்சனை சால்வ் கொண்டு உங்களுக்கு சொல்ல கேட்டுருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு கவலை வேண்டாம். ஓசூர் ஜோலார்பேட்டை கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு முந்தி என்ன முயற்சின்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஓசூர் டு ராய்கோட்டா ஓசூர் கிளம்பங்கள் ராய்கோட்டை போட்டு ராய்கோட்டை டு தருமபுரி மாரண்டியில் போய் மாரண்டிலேருந்து இப்போ ஒரு இதுக்கிட்ட கேட்டிருக்கிறோம் அடிஷ்னலாக மாரண்டில் டு ஜோலார்பேட். இப்போ ஷார்ட்கட் இமீடியட்டாக வேணுன்றதுக்காக தருமபுரி போகிற ட்ரெயின் தருமபுரிலேருந்து பாலக்கோட் மாரண்டியில் போய் மாரண்டிலேருந்து ஜோலார்பேட்டுக்கு முயற்சி பண்ணிருக்கோம். விமானத்தை கண்டிப்பாக வரும் சார். விமானம் வந்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு, கண்டிப்பாக வரும். பட் அதுக்கு இந்த கவர்மெண்ட் ஒன்றும் விழு காட்ட மாட்டான்றாங்க. இந்த கவர்மெண்ட்டை நம்ம என்ன சொன்னாலும் ஆன் த ஸ்பாட் முகஸ்துதிக்கு பட் அருமையான அமைச்சர், நம்ம யாருமே குறை சொல்லணும்னா நம்ம நேரில் பண்ணோம்னா சிரிக்கிறாரு, நம்ம கொடுக்க மனு வாங்குறாரு, போட்டோவை எடுத்துக்கோன்றாரு, டீ கொடுக்குறாரு, டீ கொடுக்குறாரு, பிஸ்கட் கொடுக்குறாரு. சார் வில் ப்ரொசீஜர் சார் வில் டூ சார்ன்றாரு. இதுக்கு மேலே அவர்கிட்ட பதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் ஏதாச்சும் இல்லை நம்ம ஆர்கியூ பண்ணலாம். அவர் சிம்பிள் எஸ் சார் வில் டூ சார்.